பிரியமானதினுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா ஜில்லாவில் எலியாஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறதான ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். என்னோட கூட அநேக ஊழியக்காரர்கள் குடும்பமாக என்னோட கூட இருந்து ஊழியத்தை செய்கிறார்கள். சோன்பத்ரா ஜில்லாவிலிருந்து பல பகுதிகளுக்கு, பல மாவட்டங்கள், இன்னும் மத்திய பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் இந்த பகுதிகளிலெல்லாம் ஊழியங்களை செய்கிறோம். சோன்பத்ரா ஜில்லாவை அங்கே சென்டராக வைத்து, மையமாக வைத்து ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அநேகரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். அநேக அற்புத அடையாளங்களோடு அங்கே பெரிய காரியங்களை, பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகர் ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அடியனுக்கு பலத்தை கொடுக்கிறார். இன்னும் அங்கே வாசல்களை திறக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கூட நான் ஒரு சில வேத வாக்கியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இப்போது நேற்றைய தினத்தில் நீங்கள் புனித வெள்ளி கொண்டாடி இருப்பீங்க. எல்லாருமே உங்களுடைய ஆலயத்தில் போய் சபையில் இருந்து 7 வார்த்தைகளை குறித்து தியானிச்சிருப்பீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன்பதாக 7 வார்த்தைகளை சொன்னார். அவருடைய பாடுகளை குறித்து நீங்கள்லாம் தியானிச்சிருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள்லாம் ஆலயத்துக்கு போயிருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி சென்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குருத்தோலை பண்டிகை கொண்டாடி இருப்பீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு பவனியாக போனார். அதை ஞாபகம் வைத்து, அது நினைவாக நீங்கள் பல பேர், பல சபைகளில் இருக்கிறவங்க அவங்க தெருக்களிலே இன்னும் பல இடங்களுக்கு பவனியாக போய் சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாங்க. சரி, அது சம்பந்தமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் சகரியாங்கிற புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே 9வது வசனத்தில் அதை குறித்து இங்கே எழுதியிருக்குது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. இங்கே வசனம் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன சொல்லி ஆரம்பிக்குது பாருங்கள், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. ரொம்ப சந்தோஷப்படு. நீ வருத்தமடைய தேவையில்லை, துக்கமாக இருக்க தேவையில்லை, நீ ரொம்ப சந்தோஷமாக இரு. நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நீங்கள் துக்கமடைய தேவையில்லை, நீங்கள் இனி வருத்தமாக இருக்க தேவையில்லை. இங்கே சகரியா தீர்க்கதரிசி இந்த வாக்கியத்தை இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, ஆரம்பிக்கும் போது இங்கே கர்த்தருடைய ஆவினாலே அவர் சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு துதிகளையும் மகிமைகளையும் செலுத்து. கம்பீரமா. கம்பீரினா எப்படி சொல்கிறது? சோர்ந்து போய் உயிரே இல்லாமல் சிலர் பேசுவாங்க. சிலர் என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. பேசும்போது அவங்க சத்தமே வெளியில் வராது, என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது. அப்போ சொல்லுவாங்க கிட்ட, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல அப்படிமே. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு, கம்பீரி அப்படிங்கும்போது கம்பீர சத்தம், நல்ல உற்சாகமாக, சோர்வாக இருக்கக்கூடாது, நல்ல உற்சாகமாக கம்பீர சத்தத்தோடு நீங்கள் துதிக்கணும். ஏன் இதை சொல்லியிருக்குது? அடுத்து பாருங்கள், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். வாரது யார்? உன்னோட ராஜா. ராஜா வரப்போகிறாரு. அப்போ ராஜா வரும்போது ராஜாவுடைய பிள்ளைகள், நாட்டின் பிரஜைகள் நீங்கள் துக்கமாக இருக்கலாமா? ராஜா உங்ககிட்ட வர்றாரு, நீ வேதனையோடு இருக்கலாமா? ராஜா உன் வீட்டுக்கு வர்றாரு. ராஜா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்படிங்க ராஜா வரும்போது எப்படி இருப்பீங்க? ராஜாவை வரவேற்கிறதுக்கு சோர்ந்து போய் முகத்தை வாடலாக வச்சுட்டு துக்கத்தோடு இருப்பீங்களா? அப்படி இருந்தால் ராஜா வரா? அப்படி ராஜா வரும்போது நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் அவர் உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள்.
நீங்கள் துக்கமாக இருக்கிறதையும், நீங்கள் வேதனையோடு இருக்கிறதையும், சோர்ந்து போய் இருக்கிறதையும், முகவாடலாக இருக்கிறதையும் இதையா கர்த்தர் விரும்புகிறாரு? இங்கே ஆரம்பிக்கும் போதே சொல்லுது பாருங்கள், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. அடுத்து சொல்லுது பாருங்க, கம்பீரி, உற்சாகமாயிரு. அடுத்து இங்கே வாசிக்கும் போது பாருங்க, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா உங்ககிட்ட வர்றாரு. அந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் நீதியுள்ளவரும். உன்னுடைய ராஜா எப்படிப்பட்ட ராஜா? வேதம் சொல்லுது பாருங்க, அவர் நீதியுள்ளவர். அடுத்து ரட்சிக்கிறவர், அடிமைப்பட்டு இருக்கிறவங்களை விடுதலையாக்கிறவர். இத்தனை நாள் அடிமையாக இருந்த இவர் ராஜா எதுக்காக வர்றாரு? உன்னை விடுவிக்கிறதுக்காக வர்றாரு. அப்போ உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. விடுதலை பெறப்போகிற நீ விடுதலையை வாங்குறதுக்கு கம்பீரமாக, சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்க வேண்டாமா? இன்றைக்கி பல பேரை பார்க்கும்போது விடுதலையே இல்லை அவங்க வாழ்க்கையில். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல் இருக்கும். அவங்கள பார்க்கும்போது சும்மா வெளிப்பார்வைக்கு சிரிப்பாங்க சிலர், ஆனால் உண்மையிலே அவங்க வாழ்க்கையை அடிமைத்தனத்தில் இருக்கும். அவங்களுக்குள்ள விடுதலையே இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாரு? உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை விடுதலையாக்கிறவர் வராரு. ராஜா வந்தால் என்ன நடக்கும்? இங்கே உன் ராஜா வரும்போது உன்னை அடிமையாக வச்சுருக்க விடுவாரா? அடிமையாக இருக்க விடுவாரா? விடமாட்டார். ராஜா வராரு. அதுவும் எப்படிப்பட்ட ராஜா? உன்னை விடுவிக்கிற ராஜா. அப்போ அவர் உங்ககிட்ட வந்துட்டாருன்னா உனக்கு இன்னும் என்னது? விடுதலை. உனக்கு அடிமைத்தனம் உனக்கு கிடையாது. உன்னை ரட்சிக்கிறவர், நீதியுள்ள ராஜா, உன்னை ரட்சிக்கிறவர் வராரு. அந்த ராஜா எப்படிப்பட்டவராக இருப்பாராம்? தாழ்மை உள்ளவராக இருப்பாராம். வேதம் சொல்லுது, உங்களுடைய ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் தாழ்மை உள்ளவர். இங்கே சில காரியங்களை நான் தெளிவாக இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு தோணுது, நாம் தெய்வமாய் வணங்குகிற, நீங்களும் நானும் தெய்வமாய் வணங்குகிற ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ராஜா. இன்னொரு பக்கம் அவர் நீதியுள்ள ராஜா, நம்மை ரட்சிக்கிறவங்களை விடுவிக்கிற ராஜா. அவர் தாழ்மையுள்ள ராஜா. வேதம் என்ன சொல்லுது? பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்க, பெருமை. இந்த பெருமையினாலே பாதி பேர் விழுந்து போனான். சிலருக்கு வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு வழி இருக்காது. ஆனால் அவங்க பேச்சை பார்த்தீங்கன்னா பெருமையான பேச்சு. நான் அப்படி, நான் இது செய்வேன், நான் அதை செய்வேன், என்னால் அதை செஞ்சிட முடியும், இதை செஞ்சிட முடியும். என்ன பெருமையான பேச்சு. இப்படி நிறைய பேர் பேசும்போது நான் அமைதியாக கேட்டுகிட்டே இருப்பேன், பதிலே பேசாமல் இருப்பேன். அவங்க தற்பெருமையை சொல்லுவாங்க, என்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, நான் அது செய்கிறேன், இது செய்கிறேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். நான் யார் தெரியுமா? தன்னை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. தாழ்மை அவங்கக்கிட்ட இருக்காது. கர்த்தராகி ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வழிகிற தெய்வமாக இருந்தும் அவர் தெய்வத்துவத்தை, தெய்வம்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, அவர் தான் எல்லாமே, பரம்பொருள் எல்லாமே அவர் தான், எல்லா அதிகாரமும் அவர் தான், சகலமும் அவருக்குள்ளே தான் இருக்குது. அவர் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அவர் நினச்சா ஒருவனை அழிக்க முடியும், அவர் நினச்சா ஒருவனை உருவாக்க முடியும். நம்ம வேதத்தில் பார்த்தது போல் முதல்ல இங்கே ஆதாமை உருவாக்கும் போது மண்ணிலிருந்து உண்டாக்குறார், பூமியின் தூசியிலிருந்து உண்டாக்குறாரு. அவர் உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், எல்லாத்தையும் செய்யும் அதிகாரம் அவர் கையில் இருந்தும் அந்த அதிகாரத்தை எல்லாம், அந்த ஆளும் தன்மையை எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தாழ்மையாக பூமியில் மனுஷனாக வர்றாரு. உங்களை போல் என்னை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிறார். எந்த இடத்துலையுமே தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. நான் யார் தெரியுமா அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் பேசவே இல்லை. நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்
இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு ஊழியம் செஞ்ச இடங்களெல்லாம் பாருங்கள். அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரை எதிர்க்கிறாங்க, அவருக்கு விரோதமாக தூசிக்கிறாங்க, அவரை பிசாசு பிடித்தவன் சொல்கிறாங்க, அவரை பாவின்னு சொல்கிறாங்க, அவருக்கு விரோதமாக கல்லெறிய பார்க்குறாங்க, அவரை கொலை செய்ய வகை தேடினாங்கன்னு சொல்லி இருக்குது. நிறைய தூஷண வார்த்தையில் அவருக்கு விரோதமாக பேசினாங்க. எந்த இடத்துலையுமே அவர் நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. தன் அதிகாரத்தையும் அவர் காட்டலை. அதிகாரம் இருந்தும் அதை காட்டலை. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவரால் எல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் அவருடைய கையில் இருந்துமே அதிகாரத்தை அவர் பயன்படுத்தலை. இப்போ நீங்கள் நேற்று கூட சபையில் நீங்கள் தியானிச்சிருப்பீங்க, சிலுவை தியானம். கர்த்தராகிய இயேசு பட்ட பாடுகளெல்லாம் தியானிச்சிருப்பீங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் நினச்சிருந்தா வர்ற நிமிஷத்தில் கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசுவை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. பிரதான ஆசாரியர், அவரோட கூட சேர்ந்த ஆட்கள், அவர்கள் அனுப்பின ஆட்கள், போர்ச்சேவகர்கள் வந்து இயேசுவை கைது பண்ணுறாங்க. அப்படி கைது பண்ணும்போது பேதுரு ஒரு கத்தியை எடுத்து ஒரு போர்ச்சேவனுடைய காதை வெட்டார். வெட்டின உடனே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு தன்னுடைய சீசனை பார்த்து, கத்தியை உரையில் போடு. நான் ஒரு வார்த்தை சொன்னா, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எனக்காக அநேக தூதர்கள் இறங்கி இருப்பாங்க. கர்த்தர் இயேசு சொல்கிறார், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு அநேக தூதர்கள் இறங்கி இருப்பாங்க. அப்போ அவர் கையில் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினாரா? தன்னுடைய அதிகாரத்தை வச்சு தன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாரா? இல்லை அந்த அதிகாரத்தை வச்சு தனக்கு விரோதமாக இருந்தவங்களை அவர் அழிக்க நினைச்சாரா? ஏதாவது செஞ்சாரா? எதுவுமே செய்யலை. வேதம் அவரை குறித்து சொல்லுது, மயிர் கத்தரிக்க போகிற ஆட்டை போல அமைதியாக இருந்தாராம். தாழ்மை, ரொம்ப தாழ்மையாக நடந்து கொண்டார். அவர் அவ்வளவு துன்புறுத்தி, அவர் கன்னத்தில் அரைஞ்சி, அவர் முகத்தில் துப்பி, அவருடைய வஸ்திரங்களை உறிஞ்ச போதும் அவர் பொறுமையாக தாழ்மையாக இருக்கிற அந்த இடத்துல எந்த விதத்திலையும் கூட தன் அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் நீ இன்றைக்கு வார்த்தை கேட்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசி இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் அவனை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நான் யார் தெரியுமா? கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசி பாராதவர்கள், சபைக்கு போகாதவர்கள், சபைக்கு வெளியில் இருக்கிறவங்க, ஒருபோதும் வேத வசனத்தை குறித்து கேட்காதவங்க, இயேசுவினுடைய பாடு கஷ்டங்களை குறித்து அறியாதவங்க இதெல்லாம் சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் எத்தனை முறை உபதேசம் கேட்டோம், எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டு, எத்தனை முறை சர்ச்சைக்கு போனாலும், சபையில் இயேசுவின் பாடுகளை குறித்து, இயேசுவை குறித்த தன்மைகளை கேட்டாலும் சரி, இவ்வளத்தையும் கேட்டுட்டு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்? ஒரு முறை சீசர்கள் பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களாம் என்னைய குருவே குருவேன்னு கூப்பிடுறீங்க. இங்கே வேதத்தில் பார்த்துருக்க முடியும், சீசர்கள் இயேசுவை குறித்து குருவேன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் என்னைய குருவேன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, ஆனால் என்னுடைய வார்த்தையின்படியோ நீங்கள் நடக்கிறது இல்லை. சீசர்கள் என்ன அர்த்தம்? குருவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து குரு சொல்கிறத கேட்டு நடந்தால் தான் அந்த குருவுக்கு அவன் சீசனாக இருக்கிறான். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 11:26 எடுத்து வாசித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கேட்குறவங்க இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 11:26 எடுத்து வாசிங்க. வேதம் அங்கே சொல்லிடுறதுக்கு இது முறையாக அந்தியோகியா அப்படிங்கிற பட்டணத்தில் சீஷர்கள் பெருகிறாங்க. அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பெருகிறாங்க, சபை பெருகுது. அப்படி பெருகும்போது முறையாக அந்த அந்தியோகியா பட்டணத்தில் வச்சு தான் கிறிஸ்துவினுடைய
சீஷர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் வருது. அப்போஸ்தலர் 11:26, நான் திரும்ப சொல்லுதேன். அந்த 11:26 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே முறையாக கிறிஸ்தவன் அப்படிங்கிற பேர் அங்கே தான் வருது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவங்கிற பேர் இல்லை. இயேசு கிறிஸ்துவை மெசியாவாகிய, இரட்சகராகிய, மீட்பராகிய, கிறிஸ்துன்னு அர்த்தம் சொல்கிறேன். கிறிஸ்து அப்படிங்கிறவர் மீட்பர் அப்படிங்கிறது அர்த்தம். மெசியா அப்படின்னு சொன்னால் இரட்சகர், மீட்கிறவர். அப்போ அந்த மீட்பராகிய, இரட்சகராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, அதாவது குருவாகிய இயேசுவை பின்பற்றுகிற அவர்களுடைய சீஷர்களுக்கு முறையாக பேர் வருது கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள்னா இதுல இருந்து என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள். இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் முறையாக அந்தியோகியா பட்டணத்தில் வச்சு தான் வருது. அப்போஸ்தலர் 11:26. இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்கள் இயேசுவுக்கு சீடராக இருக்கிறீங்களா? உங்கள் நெஞ்சில் கையை வச்சு மனசாட்சிப்படி உங்களால் சொல்ல முடியுமா, நான் கிறிஸ்து இயேசுவினுடைய சீடனாக இருக்கேன்? இன்னும் பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இயேசுவுக்கு சீஷர்கள் 12 பேர் தான் நினைக்கிறாங்க. இயேசுவுக்கு சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. 12 பேர் கிடையாது. 12 பேர் அப்படிங்கிறவங்க அப்போஸ்தலர்களாக அங்கே இயேசுவை பின்பற்றின சீடர்கள்ல இருந்து ஒரு 12 பேர், அந்த சீடர்கள் இருந்து 12 பேர் அப்போஸ்தலராக அவர் முன்குறிக்கிறார், பிரித்து எடுக்கிறார். சீடர்கள் அணியும். ஏன்னா குருவை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் சீடன். அப்போ நீங்கள் குருவை பின்பற்றுகிறதா இருந்தால், குருவை ஆகிய இயேசுவை பின்பற்றுகிறவராக இருந்தால், இயேசு உங்களுக்கு குருவானால் நீங்கள் இயேசுடைய போதனை கேட்டு நடக்கணும். இயேசு சொன்னது போல் நீங்கள் செய்யணும். இயேசு சொன்னது போல் எத்தனை பேர் செய்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு சொன்னதை ஃபாலோ பண்ணுறீங்க, அதை பின்பற்றி நடக்கீங்க? பல விஷயங்களை வெளியில் பேசவே முடியாது இன்னியால். 40 நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு உயிர்த்தெழுதல் பண்டிகை. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை வரைக்கும், இந்த 40 நாள் வரைக்கும் நாக்கை அடக்கி, வாயை அடக்கி, வயிற்ற கட்டி ஒரு போராடி தன்னை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க பல பேர். நாளைக்கு ஈஸ்டர். கெட்டி போட்டிருக்கிற, இன்னும் தப்பாக நினைக்காதங்க, 40 நாளை கெட்டியே வச்சிருக்கிற ஒரு நாயை அவுத்து விட்ட மாதிரி நாளைக்கு. 40 நாள் கெட்டிலே இருந்தது. இப்போ அந்த நாயை அவுத்து விட்டா அது எப்படி இன்னும் ஓடும்? கண் போன போக்கில், கால் போன போக்கில் அங்கே எங்கேயும் ஓடும். நாங்கள் வீட்டில் நாய் ஒன்று வளர்த்தோம். இந்த நாயை வீட்டுக்குள்ளே போட்டு வளர்ப்போம், கட்டி போட்டிருப்போம். அந்த நாயை சாயங்காலம் காலையில் இந்த 2 நேரம் வாக்கிங்க்கு வெளியில் கூட்டு போகும்போது, ஏன்னா அந்த ஒரு நேரம் தானே கூப்பிட்டு போகிறோம், 4 முழுக்க அடைச்சிருக்குதா, வெளியில் போன உடனே அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, இங்கே ஓடும் அங்கே ஓடும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நிறுத்த முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி அலைஞ்சி ஒரு 10 நிமிஷம் அங்கே இங்கே இழுத்துட்டு போனதுக்கப்புறம் நாக்கை தொங்க போட்டு ஹேண்டு நிற்கும். ஏன் அப்படி ஓடுது? இவ்வளோ நேரம் கெட்டில் இருந்ததுனால. இந்த 40 நாளை இப்போ நாக்கை அடக்கி, உங்களுக்கு நான் தெரியும், இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இல்லை, பல விஷயங்களை எல்லாம் அடக்கி உட்கார்ந்துருப்பாங்க. இது 40 நாள் முடிஞ்ச உடனே ஈஸ்டர் பண்டிகை, மனம் போல் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். மத்தேயு புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 4வது வசனம், இங்கே சகரியா சொன்ன அதே வசனம் அங்கே சொல்லியிருக்குது. இயேசுவை குறித்து தீர்க்க தரிசன வசனமாக சகரியாவில் எழுதியிருக்கு. நான் சகரியாவில் சொன்ன 9:9, இயேசு வர்றாரு, மரியின் மேலும் மரியின் குட்டியில் ஏறி வர்றாரு, கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி வர்றாரு. இது சகரியாவில் சொல்லியிருக்குது.
அதே வார்த்தை அங்கே மத்தேயு புஸ்தகம் 21:4 இங்கே பழைய ஏற்பாட்டில் சொன்னதை இயேசு நிறைவேற்றுறாரு. இப்படி இயேசு குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேற்ற அவர் எருசலேமுக்குள்ள வந்ததும் நேராக ஆலயத்துக்கு போகிறார், தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்தை போய் பார்த்தா அங்கே விற்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, வியாபார கூட்டம். அவருக்கு பயங்கர கோபம். தேவாலயம் எதுக்காக தேவனுடைய ஆலயம்? தேவனை நான் போய் சந்திக்கிறதுக்கு, ராஜாவை நான் போய் சந்திக்கிறதுக்கு. வீட்டில் இருந்து நம்மளால் ஜெபம் பண்ண முடியாதா? நீங்கள் இருக்கிற இடத்துல மரத்துக்கு கீழே இருந்தாலும் சரி, வீட்டிலையா இருந்தாலும் சரி, எங்கே இருக்கீங்களோ அங்கே ஜெபிக்க முடியும். எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். ஆனால் பிரத்யேகமாக ஒரு இடம் எதுக்கு வச்சுருக்குவாங்க? அது அவர் வீடு. நான் என் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணேன், அவர் ஆவியாக இருக்கிறதுனால என் வீட்டிலேருந்து கேட்டார் ஜெபத்தை. இப்போ நான் என்ன பண்ணுதேன்? அவர் வீட்டுக்கு போய் நான் அவரை போய் பார்க்க போகிறேன். அதான் ஆலயம். நான் ஆண்டவர் வீட்டுக்கு போகிறேன். இப்போ அவர் வீட்டில் போய் ராஜாவுக்கு முன்னாடி ராஜாவே அப்படின்னு சொல்லி என் விண்ணப்பத்தை தெரிவிக்க போகிறேன். அதுக்காக தேவனுடைய வீடை கட்டி வச்சுருக்காங்க, தேவனுடைய ஆலயம். இப்போ தேவனுடைய வீடு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தா, வியாபாரிகள், வியாபார சங்கம். ஆலயத்து வெளியே என்ன நடக்கு? வியாபாரம் நடக்கு. அதை அப்படியே சுற்றி பார்க்குறார். இதுக்காடா கஷ்டப்பட்டு ஆலயம் கட்டுச்சு? இதுக்காகவா இவ்வளவு பாடுகள்? இதுக்காகவா தாவீது அன்னைக்கு தேவனாய கர்த்தருக்கு ஒரு வீடு வேணுமே, எனக்கு குடியிருக்க வீடு இருக்கு, என் ஆண்டவருக்கு வீடு இல்லையே தாவீது இதுக்காகவா அன்னைக்கு மனசுக்குள்ள புலம்புனா? இதுக்காகவா ஆலயத்தை கட்டுனாங்க? கர்த்தராகிய இயேசுவுக்கு பயங்கர கோபம். கயிறை எடுத்து பின்னி சவுக்காய் மாற்றி அந்த வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் அடித்து, அவருடைய காசு வைக்கிற அந்த இதெல்லாம் கவிழ்த்து, பலகைகளெல்லாம் கவிழ்த்து போட்டு கர்த்தராகிய இயேசு அடித்து ஒவ்வொருத்தரையும் விரட்டுறார். விரட்டிட்டு சொல்கிறாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு எழுதியிருக்க, அதையோ கல்லருடைய குகையாக மாற்றிட்டீங்களே. அப்போ கல்லர் குகைன்னு யார்? திருடன் வந்து தங்குற இடம். புரியுதா உங்களுக்கு? கல்லர் குகைன்னு என்னது? கல்லர்கள் தங்கி இருக்கிற குகை. அப்போ ஜெப வீடாக இருக்க வேண்டிய இடம் இப்போ யாருடைய வீடாக இருக்குது? கல்லன் தங்கி இருக்க குகையாக இருக்குது. கோபத்தில் அடித்து விரட்டுறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சபைகள் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? இதுக்காக கர்த்தராகிய இயேசு பாடுபட்டார். இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே நான் ஒரு கதை ஒன்று சொன்னேனே, உதாரணம். இந்த நாயை போல கட்டுப்பாடு இல்லாமல் அலைகிறது, கட்டுப்பாடு இல்லாமல் நாக்க தங்க போட்டு ஓடுறது. எங்கே பார்த்து? உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டில் இந்த மெசேஜை கேட்குறவங்களுக்கே தெரியும் எங்கே பார்த்து ஓடுவாங்கன்னு. இதுக்காகவா? அப்போ நீ இங்கே வேதத்தில் அப்போஸ்தலர் 11:26 சொல்லியிருக்க அந்த வசனத்தின்படி நீ கிறிஸ்தவனா? அப்போ மோசேன்னு பேர் வச்சவங்கெல்லாம் கிறிஸ்தவன் ஆயிட முடியுமா? நாங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஊழியம் செய்கிறோம். அங்கே பல பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் பேர் வைப்பாங்க. சிலர் பேர் கேட்போம். நான் சொன்ன பேரெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வாரம் போகிறவனுங்கெல்லாம் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் செய்கிற ஊழியத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆசைப்பட்டீங்கன்னா, சகோதரர் இருக்கிற இடத்த நாமளும் போய் ஊழியத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வரலாம். எடுத்த உடனே ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் வேதத்தை பற்றி, அவங்கள விசுவாசத்தில் வளரச் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவை முழுமனதோடு அவங்க ஏற்றுக்கொண்டு தன் வாயினாலே அறிக்கையிட்டு இந்த இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அதுக்குள்ளே ஜெபிக்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. தானாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்து, வேதம் வாசிக்க கற்றுக் கொடுத்து, இயேசுவை புரிந்ததுக்கு பிற்பாடு, இயேசுடைய சித்தத்தை அறிஞ்ச பிற்பாடு, அதுக்கப்புறமா அவங்க எந்த அளவில் பக்தியில் இருக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம். அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவங்க பேரையெல்லாம் மாற்றுறது கிடையாது.
நீங்கள் நான் பேரை சொல்லி சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்கூடக்கூடாது. என்ன இதை கேட்குற ஒருவேளை நான் சொல்கிற பேரில் உள்ளவங்க இருக்கலாம். இப்போ நான் மோசேன்னு சொல்லும்போது மோசேங்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக என்ன பார்த்து தான் சொல்லிட்டான்னு யாரும் எனக்கு ஃபோன் போட்டு பேசிடாதங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த யூடியூப்பில் அது இது வந்ததுனால இடையில ஒருத்தர் இப்படி தான் ஃபோன் பண்ணி நீ எங்கள் பாஸ்டர் தான் சொன்னேன்னு சொன்னார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது உதாரணத்துக்கு வேதத்தில் இருக்கிற சில பெயர்களை சொல்கிறோம். அப்போ பேர் ஆரோன், பிரதான ஆசாரியன், முதல் ஆசாரியன் ஆரோன், அப்படி பேரை வச்சுருப்பாங்க. பவுல், கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேசத்தை அசைத்த மனுஷன், பல தேசங்களுக்கு ஓடின ஒரு மனுஷன், இரத்த சாட்சியாய் மரித்த மனுஷன். ஸ்தேவான், கிறிஸ்துவுக்கு பிற்பாடு தன்னுடைய ஜீவனை விட்ட இரத்த சாட்சியாய் மரித்த, இளம் வயதில் மரித்த முதல் தேவ மனுஷன் ஸ்தேவான். இப்படிலாம் பெயர் வச்சுருப்பாங்க. இந்த பெயருக்கும் இவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, கழுதைக்கு பேர் முத்துமாலைன்னு. அந்த மாதிரி ஒரு பேர். பாவம், பரிசுத்தவானுடைய பெயரை எல்லாம் வச்சுருவாங்க. ஆனால் இந்த பவுல், இந்த மோசே, இந்த ஆரோன் ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு எங்கே போய் நிற்பாங்க அவங்களுக்கே தெரியும். 40 நாள் கட்டுப்பாடாக இருந்துட்டாங்களா, இந்த 40 நாளைக்கு அப்புறம் அவங்க போக வேண்டிய இடம் எங்கே வந்துடும்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களை நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. இவங்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்குதா? அப்போஸ்தலர் 11:26. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த வசனத்தை, நீங்கள் வாசிச்சு பாருங்கள். வேதம் அங்கே என்ன சொல்லுது? கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துடைய சீடர்களுக்கு, அவர்களுக்கு தான் என்ன பேர் வந்தது? முறையாக கிறிஸ்தவர்கள். வேதத்தில் எழுதியிருக்கிற பெயரை வச்சவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. நான் சொன்ன அதே மாதிரி பவுல், மோசே, ஆரோன், ஸ்தேவானு பேர் வச்சவங்கெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. எவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவனுடைய போதனையை கை கொண்டு அவர் போன பாதையில் யார் போகிறாங்களோ அவங்க கிறிஸ்தவங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேற்று ஃபுல்லாக உட்காந்து ஏசு கிறிஸ்து பட்ட பாடுகள் எல்லாம் தியானிச்சிருப்பீங்க. எல்லா சபையிலையும் அதை குறித்து பேசியிருப்பாங்க. எல்லாரும் போய் உட்காந்து கேட்டிருப்பீங்க. கேட்ட வசனத்தின்படி எத்தனை சதவீதம் அதை பின்பற்றுறீங்க? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? வேதத்தை எத்தனை பேர் கை கொள்றீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே வேதம் சொல்லுது. சகரியா 9:9, மத்தேயு 21:4 அங்கே பாருங்கள். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் வர்றாரு. அப்போ உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இந்த தாழ்மை இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஓங்கி கன்னத்தில் அடிக்கும்போது கூட அவர் திருப்பி ஒன்றும் சொல்லலை. என்னை ஏன் அடிக்கிற அப்படின்னாரு. அவர் நினச்சிருந்தா அவனை என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் அவர் செய்யலை. அவர் வஸ்திரங்களை உரியும் போதும் அவர் ஒன்றுமே செய்யலை. அவரை சவுக்கால் அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க, அப்பவும் அவர் எதுவுமே பண்ணலை. கடைசியாக சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க, அப்பவும் அவங்கள அவர் ஒன்றுமே சொல்ல. நேற்று நல்லா தியானிச்சிருப்பீங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்களே. எவ்வளவு தாழ்மையுள்ள ஜெபம் பாருங்கள். இதுதான் தாழ்மை. தாழ்மையுள்ளவராக ஜெபிக்கிறாருங்க. உங்கள் தாழ்மை எப்படி இருக்கு? வேற யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம், வேற யாரையும் பார்க்க வேண்டாம், நம்மளை பார்ப்போம். இன்னொன்று குறிப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ராஜா, உன்னை விடுவிக்கிற ஒரு ராஜா, உனக்கு விடுதலை கொடுக்குற ராஜா உன்னை பார்த்து வர்றாரு. இங்கே அவரை குறித்து அங்கே எழுதியிருக்குது, சகரியா புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அந்த வார்த்தையை மத்தேயு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் நிறைவேற்றுறாரு. இந்த வாக்கியம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் இயேசு வர்றார். கர்த்தராகிய இயேசு பல முறை எருசலேமுக்கு போயிருக்கார். இது முறை கிடையாது. இயேசு பவனியாக போகிறது முறை. இப்போ நேரம் கம்மியாக இருக்குது, அதனால நான் ரொம்ப விளக்கமாக சொல்லலை. முறை கிடையாது இயேசு இங்கே போகிறது. இயேசு இதுக்கு முன்னாடி பல முறை போயிருக்கிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரவேலர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த வருஷம் அவங்க பண்டிகை காலங்களில்
தவறாமல் எருசலேமுக்கு போயிடுவாங்க. அப்போ இயேசு வழக்கமாக போகிறவர் தான். அப்போ இந்த முறை போகும்போது இந்த ராஜா கழுதையின் மேலே போகிறாரு. ராஜானால குதிரையில் தானே போகணும், ராஜா அங்கே கழுதையின் மேலே போகிறாரு. எதனால் அப்படி போய் செய்கிறாரு? வேதாகமத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கிற வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக, நீங்கள் மத்த 21:4 வாசிங்க, அவரை குறித்து எழுதியிருக்கிற காரியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அப்போ அங்கே இயேசுவை குறித்து எழுதியிருக்குது, நீங்கள் இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு. அதை அப்படியே அவர் செய்கிறார். தன்னை குறித்து எழுதியிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுறாரு. சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி கூட அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது இயேசு தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணுறார். அவர் ஜெபிக்கும்போது மிகுந்த துக்கம் உள்ளவர் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, எல்லாருடைய ஆதாம் முதற்கொண்டு இன்னும் பிறக்காதவன் வரைக்கும், உலகத்தின் கடைசி மனிதன் வரைக்கும் அத்தனை பேருடைய பாவமும் அத்தனை பேருடைய சாபமும் யார் தலையில் வந்து அமரப்போகுது? கர்த்தராகிய இயேசு தலையில் வந்து அமரப்போகுது. இப்போ அவ்வளவு சுமைகளையும், அத்தனை பேருடைய பாவ சுமைகளையும், அந்த பாவ சாபத்தையும் யார் சுமக்க போகிறா? இயேசு சுமக்க போகிறாரு. அப்போ அது மிகுந்த பெரிய பாரம். அதனால் அவர் ஜெபிக்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் விருப்பம் படி இல்லை, உங்கள் விருப்பம். அப்போ என்ன சொல்கிறாரு? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தேவ சித்தத்தின்படி தான் நடக்கணும். பிதாவே உங்களுடைய சித்தம் என்னிடத்தில் நிறைவேறட்டும். அதைத்தான் அவர் அங்கே கழுதையில் போனது. அவர் வழக்கமாக போன மாதிரி வழக்கமாக போயிருக்கலாம், அப்படி போகலை. அவரை குறித்து எழுதியிருக்குது, ராஜா வரும்போது கழுதையின் மேலே வருவார்னு எழுதியிருக்குது. அந்த வார்த்தை நிறைவேறணும். பிதாவின் சித்தத்தை நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இதையும் நான் நிறைவேற்றுவேன், அங்கே நிறைவேற்றுறாரு. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை குறித்து தேவன் தீர்மானித்த காரியம் எந்த காரியங்கள்லாம் நீங்கள் சரியாக செஞ்சுருக்கிறீங்க? இன்னும் எத்தனை பேர் தேவனே என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? முதல்ல அதை தெரிஞ்சுக்க எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு ஜீவனை இந்த பூமியில் உருவாக்கி இருக்கிறாரு. ஒவ்வொரு புது புது ஜீவன்கள் பிறந்து கொண்டே இருக்கு. அவருக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் கொடுத்து எதுக்காக அனுப்புகிறாரு? நீங்களும் நானும் பிறந்தது எதுக்காக? சும்மா பொழுதுபோக்குக்காகவா? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை, ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன வச்சிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இங்கே இருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கத்துக்காக உங்களை வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க? ஆண்டவரே என்னை குறித்த நோக்கம் என்னப்பா, நான் என்னப்பா செய்யணும், எதுக்காக இந்த ஜீவனை கொடுத்தீங்க, எதுக்காக நான் இருக்கேன், நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? எத்தனை பேர் கேட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்க? அப்படி தேவ சித்தத்தை நீங்கள் கேட்டால் நிச்சயம் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் இயேசு அவரை குறித்து எழுதியிருக்கிறத செஞ்சது போல நீங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்ய பிரயாசப்படுங்க. உங்களுடைய குரு என்ன பாதையில் போனாரோ, குருவாகிய கர்த்தராகிய இயேசு எப்படி பிதாவின் சித்தம் நிறைவேற்றினாரோ அதே போல் நீங்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்க அப்படின்னா, அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனது போல அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பின்னே வரக்கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடைய சீடராகிறீங்க, அவருடைய பிள்ளைகளாகிறீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நான் இதை யோசிக்கவே இல்லை, என் மனபோல வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு நிமிஷம், இப்போ நாளைக்கு ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட போகிறீங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் அனுசரிக்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலையும் உயிர்த்தெழணும். இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் உயிரோடு எழும்பணும். நாளைக்கு ஈஸ்டர் பண்டிகை நீங்கள் கொண்டாட போகும்போது அந்த சந்தோஷம், இந்த பண்டிகை சந்தோஷம் ஒரு நாளில் நிற்கக்கூடாது. நீங்கள் தேவராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் உங்கள் மனசை விட்டு அந்த சந்தோஷம் போகவே கூடாது. நித்திய சந்தோஷம் இருக்கணும். அப்போ இருக்கணும்னா இயேசு உங்களுடைய இருதயத்தில் உயிர்த்தெழணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தராகிய இயேசுவை போல தாழ்மை உள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, என் ஆண்டவரே என் குற்றங்கள் குறைகளெல்லாம் மன்னியும் சொல்லி இந்த நாளில் அறிக்கையிட்ட பாவங்களை
உபவாச நாள் முடிஞ்சிட்டு 40 நாள் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி திரும்ப பிடிச்சிடக்கூடாது. விட்ட பாவங்களை தொடாமல் இருக்க பொருத்தனையோடு கூட அவர் சமூகத்தில் இருங்க. ஆவியானுடைய பலத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். ராஜா சமாதானத்தின் தேவன் உங்கள் வீட்டை ஆளுகை செய்வாராக. நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபையின் கரம் இறங்கி வரட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன், தாழ்மையுள்ள ராஜா, நீதியுள்ள ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் வீட்டையும் நீர் ஆளுகை செய்யும். மன்னிப்பு கேட்டு பாவத்தை அறிக்கையிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.